ஹாய் ஹலோ தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்துலேயுமே அலுவலக உதவியாளர்கள், துப்புரவாளர், தோட்ட துப்புரவாளர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இணைச்சி அனுப்பணும், அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வேலைக்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா கேட்டகரிக்குமே வேகன்சி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி, அதே மாதிரி எம்பிசி, பிசி, மறுபடியும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, இந்த மாதிரி எல்லா கம்யூனல் கேட்டகரிக்கும் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த தமிழ் வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. அலுவலக உதவியாளர், துப்புரவாளர், தோட்ட துப்புரவாளர், இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நம்ம ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணணும். அலுவலக உதவியாளர், துப்புரவாளர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே கேட்டகரியில் தான் சேலரி கொடுத்துருக்காங்க. 15,700லேருந்து 58,100 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தோட்ட துப்புரவாளர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேலரி கம்மியாக சொல்லியிருக்காங்க. 4,100லேருந்து 12,500 சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் சேலரி கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். நம்ம என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த போஸ்டிங் நேம் எழுத சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறவங்க அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறத எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன சுழற்சி. நீங்கள் பொது பிரிவினர் ஜென்ரல் கேட்டகரி எழுதிக்கோங்க. எம்பிசினா எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி நீங்கள் எந்த கம்யூனல் கேட்டகரியில் வரீங்களோ அதை எழுதிக்கோங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதனால் ஸோ நீங்கள் எந்த பிரிவில் வர்றீங்களோ கண்டிப்பாக அந்த இடத்துல எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பெயர். உங்களுடைய முழு பெயர் உங்களுடைய மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் ஃபார்மெட்லேயே ஃபில்லப் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தோன்னா தமிழில் தான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தமிழ்லேயே ஃபில்லப் பண்ணுங்கள். ஸோ அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பாலினம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆணா பெண்ணா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேலைக்கு இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால் ஆண்கள் ஆண் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க, பெண்களாக இருந்தால் பெண் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா பிறந்த நாள், வயது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, தற்போதைய உங்களுடைய வயது என்னவோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா கல்வி தகுதி, நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலுவலக உதவியாளருக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த துப்புரவாளர், தோட்ட துப்புரவாளர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதற்கு நீங்கள் 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் உங்களுடைய கல்வி தகுதி என்ன, மேக்ஸிமம் அதிகபட்சமாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அந்த இடத்துல எழுதுங்க. நீங்கள் டிகிரினா டிகிரி எழுதலாம், டிப்ளமோனா டிப்ளமோ எழுதலாம். இல்லை ப்ரோ நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இல்லை நான் டிகிரி படிச்சிருக்கிறேன் ப்ரோ அப்படின்னா உங்களுடைய டிகிரி இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். அடுத்து பாருங்கள், மதம் அண்ட் ஜாதி கேட்டிருக்காங்க. ஸோ இந்து மதம் எழுதிக்கோங்க. சாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்யூனல் சர்டிஃபிகேட்டில் உட்பிரிவு இருக்கும், அதை எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இனர் சுழற்சி எழுதிட்டோம். அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உட்பிரிவு எழுதிக்கோங்க. அடுத்ததாக தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி. கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒரே அட்ரஸ் அப்படின்னா ரெண்டுமே ஒரே அட்ரஸாக எழுதிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் இப்போ இருக்கிற அட்ரஸ் வேறு, என்னுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா 2 அட்ரஸையுமே எழுதிக்கோங்க. ஸோ டெம்பரவரி அட்ரஸ், அடுத்து பார்த்தோன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. பிற தகவல்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிற தகவல்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எழுதலாம். இல்லை வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். இல்லை ப்ரோ எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா மின்னஞ்சல் முகவரி. இப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலிட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கேட்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வேலிட் இமெயில் ஐடி அந்த இடத்துல எழுதிக்கோங்க. அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 நம்பர் தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனும் அவங்க கேட்கல. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல. ஸோ ரொம்ப பேசிக்கான அப்ளிகேஷன் தான். அதனால் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம எல்லா வேலைக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி இதே மாதிரி ஒரு A4 கவர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த A4 கவருக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம். அதனால் இதே மாதிரி ஒரு A4 கவர் எடுத்துக்கோங்க. கவரில் இந்த இடத்துல பாருங்கள், 2 அட்ரஸ்
டூ அட்ரஸில் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் எழுதிக்கோங்க. இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல பாருங்கள், தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ்ச்சாலை, எழுமூர், சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே அட்ரஸ் தான் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அதனால் இதே அட்ரஸை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எழுதிக்கோங்க. அட்ரஸ் எழுதிட்டு சின்னதாக பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்ரஸ்க்கும் மேலே இந்த இடத்துல நம்ம என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த போஸ்டிங் நேமை நம்ம எழுதுவோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறதுனால அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். அதனால் நீங்களும் எழுதிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் தோட்டத்துப்புரவாளருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா தோட்டத்துப்புரவாளர் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் எழுதணும். உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் எழுதிக்கோங்க. உங்கள் பேர், உங்கள் ஊர், அதே மாதிரி வித் உங்களுடைய மொபைல் நம்பரோட இந்த இடத்துல அட்ரஸ் எழுதிக்கோங்க. எதற்காக நம்ம மொபைல் நம்பர் எழுத சொல்கிறோம் அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணும்போது ஏதாவது கொரி இருந்தாலும் நம்மக்கிட்ட கால் பண்ணி டைரெக்டாக கேட்டுருவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் என்னச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் என்னச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ப்ரீஃபாக எழுதியிருக்கேன். நிறைய பேர் சர்டிஃபிகேட் என்னச்சு அனுப்புறதுல நிறைய டவுட்டு கேட்குறீங்க. அதனால் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் என்னச்சு அனுப்புனாலே போதுமானது. முதல்ல பாருங்கள், உங்களுடைய மார்க் ஷீட்டு ஜெராக்ஸு, 10th 12th டிகிரி டிப்ளமோ. இப்போ நீங்கள் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th வரைக்கும் அனுப்புனா போதும். இல்லை ப்ரோ நான் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டும் அனுப்பணும், 12th சர்டிஃபிகேட்டும் அனுப்பணும், தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டும் அனுப்பணும். டிப்ளமோ படித்தவங்களுக்கும் சேம் அதே தான், 10th சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் கல்விச் சான்று, நம்மளுடைய டிசி ஜெராக்ஸு. கடைசியாக நீங்கள் எங்கே டிசி வாங்கினீங்களோ அந்த ஜெராக்ஸை நம்ம கம்பல்சரி இதோட வச்சு அனுப்பணும். ஸோ அதனால் டிசி ஜெராக்ஸை வச்சு சென்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நம்மளுடைய வகுப்பு சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வச்சு சென்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி. இந்த 3 சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 3மே உங்ககிட்ட இருந்ததுன்னா வச்சு சென்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்கிட்ட ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு தான் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் சென்ட் பண்ணால் கூட போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 3மே வச்சு சென்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். அடுத்து பாருங்கள் 7, 8 இது வந்து ஆப்ஷனலான சர்டிஃபிகேட்டு தான். இது வந்து நம்மக்கிட்ட கம்பல்சரின்னு சொல்லி அவங்க கேட்கல. பட் இருந்தாலும் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். வேலைவாய்ப்பு பதிவு. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடியை நம்ம எதுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் இதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களுக்கு 10th வந்து கண்டிப்பாக ரொம்ப சீனியாரிட்டி இருக்குது, நான் 10 வருஷம் சீனியாரிட்டி இருக்கிறேன் ப்ரோ, 20 வருஷம் சீனியாரிட்டி இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது நம்ம சென்ட் பண்ண சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களில் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் மறக்காமல் வச்சு சென்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 1 to 6 தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான சர்டிஃபிகேட்டு. 7, 8 இந்த 2 சர்டிஃபிகேட்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் சென்ட் பண்ணலாம், இல்லைனா கூட நீங்கள் விட்டுடலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு, இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து செல்ஃப் அட்ரஸ்டு கவர் அதெல்லாம் கேட்கல. நம்ம மற்ற ஜாப்புக்கெல்லாம் வந்து செல்ஃப் அட்ரஸ்டு கவர் வைப்போம். ஸோ ஒரு 10 ரூபாய்க்கு இல்லைன்னா 15 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டி நம்மளுடைய அட்ரஸை எழுதி பார்த்திங்கன்னா ஒரு கவர் நம்ம உள்ளே வைப்போம். அந்த இது பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கல. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க யாராவது வச்சு நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தாலுமே தப்பு இல்லை. ஸோ நீங்கள் சென்ட் பண்ணலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அதை கம்பல்சரியாக கேட்கல. ஸோ அதனால் அது உங்கள் விருப்பம்தான். சென்ட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம், பண்ணாமல் இருந்தாலும் இருக்கலாம். நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு, அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமான ஜெராக்ஸு. ஸோ எல்லா ஜெராக்ஸ்லேயுமே உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் இணைச்சி இந்த இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய A4 கவர். ஸோ A4 கவருக்குள்ளே இதே மாதிரி வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது நார்மல் போஸ்ட்டாக இருக்கலாம், ரெஜிஸ்டர் போஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்பீட் போஸ்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் சென்ட் பண்ணலாம். கூரியர் மட்டும் பண்ணாதீங்க. ஸோ கூரியர் பண்ணக்கூடாது, போஸ்டர்லேயே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். என்றைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/7/2024 மாலை 5:30 மணிக்குள்ளே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அதனால் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அவங்க ரிசீவ் பண்ணுற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அது நார்மல் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த வித பேமெண்ட்டுமே கிடையாது. இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எல்லாருமே அனுப்பலாம். இப்போது இந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான் பாருங்கள். தமிழக வளர்ச்சித்துறை, தமிழ்நாடு அரசு. இது ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரரி ஜாப்பு, கான்ட்ராக்ட் ஜாப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண்கள், பெண்கள் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த நியமனங்கள் தமிழகத்தில் உள்ள எந்த மாவட்டத்திலும் நியமனம் செய்வதற்குரியதாகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்ன வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், துப்புரவாளர், தோட்ட துப்புரவாளர் 3 கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த முதல் 2 இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கேட்டகரி, அடுத்தது 3வது இது ஒரு தனியான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் பொது பிரிவினராக இருந்தால் 18 வயதிலிருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். எம்பிசி, பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி பார்த்தீங்கன்னா 37 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல வேகன்சி தான். இதில் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. இந்த துப்புரவாளர், தோட்ட துப்புரவாளர் பார்த்தீங்கன்னா தலா 2 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே சேலரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 15,700லேருந்து 58,100 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேசிக் பே தான். ஸோ இதிலிருந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நியர்பை நமக்கு ஒரு 20,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் மாத சம்பளமாக கிடைக்கும். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அலுவலக உதவியாளருக்கு நம்ம 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 8ஆம் வகுப்பை தாண்டி நீங்கள் 10th, 12th, டிகிரி, டிப்ளமோ அப் டு நீங்கள் பிஜி வரையும் பண்ணியிருந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி துப்புரவாளர், தோட்ட துப்புரவாளர் ரெண்டும் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், ப்ரோ நான் 5th வரைக்கும் தான் பாஸ் பண்ணியிருக்கேன், என்கிட்ட மார்க் ஷீட் கிடையாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, நீங்கள் 5வது எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ ஸோ அந்த ஸ்கூலில் போயிட்டு நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், 5வது வரைக்கும் படித்தேன் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சீல் வச்சு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இதோட வச்சு இணைச்சி அனுப்புங்க. ஒரிஜினல் நீங்கள் சென்ட் பண்ண வேணாம். என்ன பார்த்தீங்கன்னா ஒரிஜினலை நம்ம இன்டர்வியூ சமயத்தில் காமிச்சிக்கலாம். அதனால் அதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு சென்ட் பண்ணால் கூட போதும். எல்லாமே ஓகே ப்ரோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ரிட்டன் எக்ஸாம் தான் வைப்பாங்க. நமக்கு தமிழ் எந்த அளவுக்கு பேச தெரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு எழுத தெரிஞ்சிருக்கு, ஸோ நமக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால் ஸோ ரிட்டன் எக்ஸாம்லாம் பற்றி எந்த வித உரிமையும் உங்களுக்கு தேவை கிடையாது. ரிட்டன் எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்டரில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து 1 மந்த் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அதற்கப்புறமா தான் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 மாதம் அல்லது 2 மாதம் ஆகலாம். அதற்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கால் லெட்டர், அதாவது இன்டர்வியூ லெட்டர் அப்படிங்கிறது வரும். அந்த இன்டர்வியூ லெட்டரில் நம்ம எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் டைமு, டேட்டு, தென் நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஸோ அந்த கால் லெட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்டிமேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 26ஆம் தேதி லாஸ்ட் டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் 26ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.